நரசிம்ம ஜெயந்தி 2025 எப்பொழுது? பக்தர்கள் எப்படி வழிபட்டால் நன்மை கிடைக்கும்? நரசிம்ம ஜெயந்தி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமான நாள். நரசிம்மர் அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை வதம் செய்த நாள் இது. இந்த நாளில் நரசிம்மரை வழிபட்டால் எதிரிகளை வெல்லலாம், மன தைரியம் அதிகரிக்கும், வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் விலகும். நரசிம்ம ஜெயந்தி நாளில் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமே நரசிம்ம அவதாரம். அவர் தனது பக்தனான பிரகலாதனை இரண்யகசிபுவின் கொடுமையில் இருந்து காப்பாற்றுவதற்காக அவதாரம் எடுத்தார். விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் இதுவும் ஒன்று. நரசிம்மர் வலிமைக்கு பெயர் பெற்றவர். நரசிம்ம ஜெயந்தி 2025 வைசாக மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. நரசிம்ம ஜெயந்தி அன்று மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அரக்கன் இரண்யகசிபுவை வதம் செய்ய பாதி சிங்கம் பாதி மனித உருவத்தில் அவர் தோன்றினார். இந்த ஆண்டு நரசிம்ம ஜெயந்தி மே 11 அன்று கொண்டாடப்படுகிறது. சதுர்த்தி திதி மே 10 மாலை 5:21 மணிக்கு தொடங்கி மே 11 இரவு 8:01 முடிவடைகிறது. நரசிம்ம ஜெயந்தி சந்தியா கால பூஜை நேரம் மாலை 4:21 மணி முதல் இரவு 7 மணி வரை. இந்த நாளில் விரதம் இருந்து நரசிம்மரை வழிபட்டால் தடைகள் நீங்கும், பாதுகாப்பு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நரசிம்ம ஜெயந்தி விரதம் ஏகாதேசி விரதம் போலவே கடைபிடிக்கப்படுகிறது. மாலையில் நரசிம்மரை வழிபட வேண்டும். வீட்டின் வடகிழக்கு மூலையை சுத்தம் செய்து ஒரு மர மேடையில் சிவப்பு, வெள்ளை அல்லது மஞ்சள் துணியை விரிக்கவும். அதில் நரசிம்மர் மற்றும் லட்சுமி தேவியின் படங்கள் அல்லது சிலைகளை வைக்கவும். கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து பூஜைகளை செய்ய வேண்டும். பஞ்சாமிர்தம், பழங்கள், பூக்கள், உலர்பழங்கள், குங்குமப்பூ, குங்குமம், அரிசி, தேங்காய் மற்றும் மஞ்சள் துணி போன்றவற்றை நரசிம்மருக்கு படைக்க வேண்டும். நெய் விளக்கு ஏற்றி ஓம் நரசிம்மாய வரப்பிரதாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கும். மேலும் நீர்மோர், பானகம் அல்லது விசிறி போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வது நல்லது. நரசிம்ம ஜெயந்தி விரதத்தை முறையாக கடைபிடித்தால் வெற்றி கிடைக்கும். சட்ட சிக்கல்களில் இருந்து வெற்றி பெறலாம். நரசிம்ம மந்திரத்தை உச்சரிப்பதால் எதிர்மறை சக்திகள், பில்லி சூனியம், பேய் பயம், அகால மரணம் மற்றும் குணப்படுத்த முடியாத நோய்கள் நீங்கும். வீட்டில் அமைதி நிலவும், பாதுகாப்பு கிடைக்கும், மன வலிமை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை கூடும். வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் தீய சக்திகள் விலகும். தைரியம், பிரகாசம் மற்றும் வலிமை கிடைக்கும். பத்ம புராணத்தின்படி நரசிம்மரை வழிபடுவதால் அனைத்து துன்பங்களும் நீங்கும். மேலும் தெய்வீக ஆசீர்வாதமும் கிடைக்கும். பொருள் மற்றும் ஆன்மீக ரீதியான முன்னேற்றம் அடையலாம். அவருக்கு பிடித்தமான பொருட்களை படைத்து மந்திரங்களை உச்சரித்தால் வாழ்வில் எல்லா நலங்களும் கிடைக்கும் என்பது நிச்சயம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.